வெல்கம் டு மாயா பஜார். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி கொள்ளு பருப்பு. அரை கப் கொள்ளு பருப்பு எடுத்திருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு பொடி கல்லெல்லாம் இருக்கும், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன், அதில் போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கடலெண்ணெய். இதை உடனே வெயிட் போடக்கூடாது. ஒரு கொதி வர்றப்ப நம்ம பச்சை தண்ணியை 1/2 டம்ளர் ஊற்றணும். ஊற்றுறப்ப நமக்கு மேலே எலும்பி வர்ற கொள்ளு பருப்பெல்லாம் அடங்கி கீழே இறங்கிரும். அப்போ நமக்கு எல்லா பருப்பும் ஒரே மாதிரி வேகும். இல்லாட்டி மேலே இருக்க பருப்பு கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும், சீக்கிரமாகவும் வேகும். அதனால் இந்த ப்ரொசீஜரை நம்ம கொள்ளு பருப்பு, சுண்டல், பட்டாணி, ஒச்சை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக அதை செய்யணும். இதுக்கு சுருக்கு தண்ணி அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ 1/2 டம்ளர் பச்சை தண்ணி ஊற்றுறேன். இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் வெயிட் போட்டு 7-8 சவுண்டு ஹைலியே விடலாம், அப்போ தான் வேகும். சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வைப்போம். அப்போ தான் நமக்கு மலர்ந்து வேகும். அப்படி வெந்தால் தான் கொள்ளு பருப்பு டேஸ்ட்டாக இருக்கும். வேகாமல் செஞ்சோம்னா டேஸ்ட்டு குறைஞ்சிரும், டைஜஷனும் ஆகாது. நல்லா வெந்துருச்சு. இப்படி அமுத்துனா நமக்கு பூவாட்டு இருக்கணும், நல்லா இப்படி மலர்ந்துடணும். நீ தாளிச்சிருவோம். கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 பச்சை மிளகா, 1 வரமிளகா, 3 பல் பூண்டு கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் 6 கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 நிமிடம் ஃப்ரை ஆகட்டும். தக்காளி சின்னதாக ஒரு பழம் போட்டிருக்கேன், பெருசாக இருந்தால் அரை போடலாம். இதுவும் 1 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். தக்காளி ஃப்ரை ஆயிடுச்சு. வெந்த பருப்பை போட்டுடலாம். தண்ணி 1 டம்ளர் எடுத்து வச்சுட்டேன், அதில் கொள்ளு ரசம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். கல்லுப்பு தேவையான அளவு, புளி கொஞ்சமாக போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சூடு அடங்கின விட்டி நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்காது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மிக்சியில் போட்டுட்டேன், கரகரப்பாக அரைச்சிருவோம். வெதுன்னு இருக்கிறப்ப அரைச்சிடணும். இந்த பதத்தில் இருக்கணும். கொள்ளு பருப்பு ரெடி ஆயிருச்சு. இது சுடுசாதத்தில் நெய்யும் நல்லெண்ணெயும் ஊற்றி சாப்பிட்லாம். வாரம் 1 முறை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, வித்தியாசமாக இருக்கும். நமக்கு எல்லா சத்தும் இதில் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.